அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். இந்த ஒரு கிளாஸ்ல நம்ம வந்துட்டு சிம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக்கை ஸ்டார்ட் பண்ணுவோங்க. சிம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்ங்க. அதிக நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடிய ஒரு டாபிக்கா இருக்குங்க. சிம்பிளிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் 4லிருந்து 5 கேள்வி எக்ஸாம்ஸ்ல எப்பயுமே கேட்பாங்க. சிம்பிளிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குங்க. அதாவது ஒரு சிம்பிளிஃபிகேஷனை ஒரு சுருக்குதல் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டு அதுல ஏதாவது ஒரு பர்சன்டேஜ் வந்துருச்சு அப்படின்னா அந்த பர்சன்டேஜ் பேஸ் பண்ண மாதிரி இருக்கக்கூடிய சிம்பிளிஃபிகேஷன் சொல்லுவோம். அது ஒரு ரேஷியோல இருந்துச்சு அப்படின்னா ரேஷியோ பேஸ் பண்ண மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் சொல்லுவோம். ரைட்? அந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் சுருக்குதல் அப்படிங்கிறது வந்துட்டு நிறைய டாபிக் கூட லிங்க் ஆகிருக்கும். ரைட்? இங்கே கிளாஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மெயினா இருக்கக்கூடிய மெயின் கான்செப்டா இருக்கக்கூடிய சிம்பிளிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பார்ப்போம். சிம்பிளிஃபிகேஷன் பொறுத்த வரைக்குங்க ஒவ்வொரு கேள்வி ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. ரொம்ப சிம்பிளா என்னன்னா, ஒரு கேள்வி எந்த கேள்வி குடுத்தாலும் சரி, அத சுருக்கி ஒரு பதிலா சொல்லப் போறோம். இங்க நம்ம பெருசா எந்த ஃபார்முலா எல்லாமே யூஸ் பண்ண போறதே கிடையாது. அதாவது அல்ஜிப்ரிக் ஃபார்முலா பேஸ் பண்ண மாரி கேள்வியில ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஜெனரலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மத்த டாபிக்ஸ்ல இருக்க மாரி ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணி, அதுலருந்து அதனுடைய ஆன்சர் சொல்ற மாரி கிடையாது. குடுத்திருக்க நம்பர சுருக்கி அதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி சொல்லணும். ரைட். இப்ப ஃபர்ஸ்ட்டு நம்ம பேசிக்கா எல்லா டாபிக்லயும் இன்ட்ரோடக்ஷன் ஒண்ணு பார்ப்போங்க. இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் பெருசா இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு கேள்வியும் ஒவ்வொரு மாரி இருக்கும். அப்ப நம்ம கேள்விக்குள்ளேயே ஒண்ணொண்ணா கத்துக்கிட்டு போயிடலாம். இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபிராக்ஷன் பேஸ்டு சிம்பிளிஃபிகேஷன் சொல்லுவோம். அதாவது ஒரு சுருக்குதல் எப்படி இருக்கு அப்படின்னா, பின்ன தொடர்பா இருக்குங்க. அதுல இருக்கக்கூடியது எல்லாமே ஒரு பின்ன எண்களாக இருக்கு. அந்த பின்ன எண்களை சுருக்கி அதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ரைட். இப்போ இந்த ஒரு கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா, 1ல 1 - 3 பண்றாங்க. அடுத்து 1ல -1/4 மைனஸ் பண்றாங்க. அடுத்து 1ல 1/5 மைனஸ் பண்றாங்க. இதே மாரி போய்க்கிட்டே இருக்கு. எது வரைக்கும் போகுது அப்படின்னா 100 வரைக்கும் போகுது. 1 - 1/100 வரைக்கும் போகுதுங்க. ரைட். இங்க நீங்க பேசிக்கா அத புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க. முதல்ல இந்த ஒரு கேள்விய நம்மளால முழுசா எழுத முடியுமான்னு பாருங்களேன். முழுசா கேள்வி எழுத முடியுமா? 5 1/3 1/4 1/5 அதே மாரி எது வரைக்கும் போகுதுங்க? 100 வரைக்கும் போகுது. அவ்ளோ பெரிய நம்பரையும் நம்மளால எழுத முடியாது. 6, 7, 8, 9 எல்லாமே. அப்போ அது முழுசா எழுதாம இங்க என்ன குடுத்திருக்காங்களோ அதுலருந்து நம்ம ஆன்சர் பண்ண முடியும். 1 - 1/3ன்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல அத மைனஸ் பண்ணுவோம். 1 - 1/3 ரைட். யாருக்காவது பின்ன நம்பர கழித்தல்ல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் இத அப்படியே டிவைட் பெருக்கி மைனஸ் பண்ணி காமிக்கிறேன். 1 - 1/3 அப்படின்னா எல்சிஎம் 3ன்னு எடுத்துக்கிறோம். அப்ப கீழ 3ஆ வரணும் அப்படின்னா கீழ 1 இருக்கிறதா அர்த்தம். 3ஆல பெருக்குனா 3 ஆகும். அப்ப மேலேயும் 3ஆல பெருக்கணும். 1 × 3 3 -1. 2/3 அப்படிங்கிறது அத மைனஸ் பண்ணா கிடைக்குது. அடுத்தது 1 - 1/4 அப்படிங்கிறத 4 எல்சிஎம் 4 - 1 3/4ங்கிறது கிடைக்கும். அடுத்தது 1 - 1/5 அப்படிங்கிறது எல்சிஎம் 5ன்னு எடுத்தோம் அப்படின்னா 5 - 1 4/5 அப்படின்னு வந்திருக்கு. லாஸ்டா இருக்கிறது 1 - 1/100 இருக்கு. அப்போ 100 அப்படிங்கிறது எல்சிஎம்மா எடுத்தோம் அப்படின்னா 100 - 1 99/100 அப்படிங்கிறது கிடைக்குது. ரைட். இப்போ இந்த இதை மைனஸ் பண்ணதெல்லாம் நான் எழுதுறேன். என்ன வந்திருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம். 2/3 இன்டூ அடுத்தது 3/4 இன்டூ 4/5 இன்டூ இதே மாதிரி போய்கிட்டே இருக்கு. கடைசீட்ல 99/100 அப்படின்னு முடிஞ்சிருக்கு. இப்ப அந்த ஒரே ஒரு ஸ்டெப் தான் நம்ம பண்ணியிருக்கோம். கழிச்சிருக்கோம். அவ்வளவுதான். ரைட். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய கீழே இருக்கிற 3ம் மேல இருக்க 3ம் கேன்சல் ஆயிருமா பெருக்கும் பொழுது? ரைட். இங்க 4 இருக்கு. இங்கேயும் 4 இருக்கு. கேன்சல் ஆயிருமா? அதே மாதிரி இங்க 5 இருக்கு. கண்டிப்பா அடுத்ததுல 5 தானே வரும். 5/6ன்னு வரும். கேன்சல் ஆயிருமா? ரைட். இப்போ இது ஒரு பின்னம் தொடர்பா இருக்க கேள்விங்கிறதுனால இதனோட ஆன்சரும் பின்னமா இருக்குங்க. ஒரு பின்னம் அப்படின்னா தொகுதி இருக்கும், பகுதி இருக்கும். அதாவது நியூமரேட்டர் இருக்கும், டினாமினேட்டர் இருக்கும். இங்க என்ன இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இதுல நியூமரேட்டர் மிச்சம் இருக்கு. கண்டிப்பா லாஸ்ட்ல டினாமினேட்டர்ங்கிறது மிச்சம் இருக்கும். ப்ரீவியஸ் நம்பர் 99ஆ இருக்கும். இந்த 99ம் 99 கேன்சல் ஆயிருங்க. ரைட். இதை சுருக்கணும் அப்படின்னா 1/50 அப்படிங்கிறது ஆன்சர்.
1/50 அப்படிங்கிறது முதல் கேள்வியினுடைய ஆன்சர். இந்த கேள்வியில என்ன பார்த்திருக்கோம் அப்படிங்கிறது பாருங்க. 1 - 1/3, 1 - 1/4, 1 - 1/5 எக்ஸெட்ரா 1 - 1/100 வரைக்கும் இருக்கு. அந்த மைனஸ் பண்றோம். அதுக்கப்புறம் எல்லாம் பின்னமா கிடைக்குது. எல்லாமே பெருக்கல்ல இருக்கு. மேல கீழ கேன்சல் ஆகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் நம்பர்ல என்ன மிச்சம் இருக்குன்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் நம்பர்ல என்ன மிச்சம் இருக்குங்க? தொகுதி மிச்சம் இருக்கு. கண்டிப்பா லாஸ்ட்ல பகுதி மிச்சம் இருக்கும். 2யும் சேர்த்து எழுதிடுறோம். 2/100, 1/50 அப்படிங்கிறது இதனுடைய ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. இதுல இன்னும் கொஞ்சம் நெறைய விஷயங்கள டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? இதனுடைய ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. இதே மாரி இன்னும் இத பேஸ் பண்ண மாரியே இன்னும் ஒரு சில கொஸ்டின்ஸ நான் குடுக்குறேன். டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்ப இதே கேள்வி மைனஸ் இல்லாம பிளஸ்ல இருக்குன்னு எடுத்துக்கலாங்க. 1 + 1/3 இன்டு 1 + 1/4 இன்டு 1 + 1/5 இன்டு எக்ஸெட்ரா 1 + 1/100. போன கேள்வி மைனஸ்ல இருந்துச்சு. இந்த கேள்வி பிளஸ்ல இருக்கு. ரைட். ஃபர்ஸ்ட் பிளஸ் பண்ணிடலாமா? 1 + 1/3 ஆட் பண்ணோம் அப்படின்னா எல்சிஎம் 3ன்னு எடுத்தோம் அப்படின்னா 3 + 1 4 இன்டு எல்சிஎம் 4 எடுத்தோம் அப்படின்னா 4 + 1 5. இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சிருக்குங்கிறனால தான் இத நான் இப்ப இங்க ஸ்ட்ரைட்டா எழுதுறேன். ரைட். அடுத்தது எல்சிஎம் 5ன்னு எடுத்தோம் அப்படின்னா 5 + 1 6 இன்டு எக்ஸெட்ரா எல்சிஎம் 100 அப்படிங்கிறது எடுத்தோம் அப்படின்னா 100 + 1 101. இப்போ எதெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்பர்னுடைய தொகுதியும், செகண்ட் நம்பருடைய பகுதியும் கேன்சல் ஆகுது. அதே மாரி இந்த தொகுதி, இந்த பகுதி கேன்சல் ஆகுது. இப்ப ஃபர்ஸ்ட் நம்பர்ல என்ன மிச்சம் இருக்குங்க? பகுதி இருக்கு. அப்ப கண்டிப்பா கடைசி நம்பர்ல எது மிச்சம் இருக்கும்? தொகுதி மிச்சம் இருக்கும். அப்போ இதுக்கு முன்னாடி நம்பர்ல 100ன்னு மேல இருக்கும். இந்த 100 இந்த 100ம் கேன்சல் ஆயிரும். ரைட். அப்போ 101/3 அப்படிங்கிறது ஆன்சர். இதே கேள்வியில பிளஸ் வந்திருந்தா. எக்ஸாம்ல எத வேணாலும் குடுக்கலாங்க. பிளஸ் வச்சு கேட்கலாம், மைனஸ் வச்சு கேட்கலாம், எத வச்சு வேணாலும் கேட்கலாம். இது என்ன கான்செப்ட் அப்படின்னா, தொடர்ச்சியான எண்கள கூட்டலோ, கழித்தலோ எது வேணும்னா பண்றாங்க. தொடர்ச்சியான எண்கள் அப்படிங்கிறது எத சொல்றேன் அப்படின்னா, இந்த 1/3, 1/4, 1/5, 1/6, 1/7 போறது எல்லாமே 2, 3, 4, 5, 6ன்னு தொடர்ச்சியான எண்களாக இருக்கா? இதுதான் கான்செப்ட். பின்னம் தொடர்பா குடுக்குறாங்க அப்படின்னா, அதுல என்னதான் இருக்கும் அப்படின்னா, இந்த மாரி தொடர்ச்சியான எண்கள்ல கூட்டல் இருக்கலாம், கழித்தல் இருக்கலாம், பெருக்கல் இருக்கலாம். என்ன வேணாலும் இருக்கலாங்க. சரிங்களா? அப்ப நீங்க என்ன பண்றீங்க? இந்த ஃபர்ஸ்ட் ஆப்பரேஷன் மட்டும் பண்ணா போதும். எதெல்லாம் கேன்சல் ஆகுதுங்கிறது தெரியுது. மிச்சம் என்ன இருக்கோ அத மட்டும் சேர்த்து எழுதுனா போதும். ரைட். இந்த 2 கேள்வி எல்லாருக்கும் புரிஞ்சுச்சு இல்லைங்களா? யாருக்கும் டவுட் இல்லல்ல? டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, அப்பப்ப கேளுங்க. கமெண்ட்ல. ஓகே. ரைட். இப்போ இதுல என்னன்னா, அ கேள்வி எதுல வேணாலும் ஆரம்பிக்கலாங்க. 1/3லயே தான் கேள்வி ஆரம்பிக்கிற மாரி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. 1 - 1/9ல கூட கேள்வி ஆரம்பிக்கலாம். 1 - 1/10. இதே மாரி 1 - 1/100 வரைக்கும் கேள்வி போகலாம். சரிங்களா? ரைட். நமக்கு அது தொடர்ச்சியான எண்களா அப்படிங்கிறது மட்டும் பார்த்தா போதும். எதுல ஆரம்பிக்குதுங்கிறது முக்கியமே கிடையாது. இதே கேள்வி வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ரைட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த கேள்வி நம்ம படிச்சோம் அப்படின்னா, இதே கேள்விய தான் பரீட்சையில வரணுங்கிறது கிடையாதுங்க. 1/5ல ஆரம்பிக்கிற மாரி கேள்வி ஆரம்பிச்சாலும் அதே கான்செப்ட் தான். கான்செப்ட் தான் நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் பார்க்கணும். சிம்ப்ளிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும். அப்ப கேள்வி 1/9ல ஆரம்பிக்கலாம், 1/10ன்னு எப்படி வேணாலும் ஆரம்பிக்கலாம். பிளஸ்ல போலாம், மைனஸ்ல போலாம். எல்லாமே ஒரே மாரி ஆன்ஸர் பண்றோம். இந்த ஃபர்ஸ்ட் ஆப்பரேஷன மட்டும் பண்ணா போதும். எது எது கேன்சல் ஆகுதுங்கிறது தெரியுது. அத வச்சு ஆன்ஸர் பண்ணிடலாம். இதுல நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்க வேண்டாம் அப்டின்னாங்க, ரைட்? என்ன தப்பா புரிஞ்சுக்க வேண்டாம் அப்டின்னா, சார் மைனஸா இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் நம்பருடைய நியூமரேட்டரும், லாஸ்ட் நம்பருடைய டினாமினேட்டரும் சேர்த்து எழுதுறோம் அப்டிங்கிற மாரி மக் அப் பண்ணிற வேண்டாம். பிளஸ்ஸா இருந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்பருடைய டினாமினேட்டரையும், லாஸ்ட் நம்பருடைய நியூமரேட்டரையும் சேர்த்து எழுதுறோம். அதுதான் ஆன்ஸர் அப்படிங்கிற மாரி ஒரு ஃபார்மேட்ட மக் அப் பண்ணிற வேண்டாங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அத மாத்தி அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா தப்பாயிரும். இந்த ஒரு ஸ்டெப் எழுதுனாவே போதும். ரைட்? அந்த மைனஸையோ, பிளஸ்ஸையோ பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்டெப் வருது. இந்த ஸ்டெப்ல எது எது கேன்சல் ஆகுதுங்கிறது கண்ணுக்கே தெரியுது. அத கேன்சல் பண்ணிட்டு மீதி இருக்கிறத சேர்த்து எழுதிக்கலாம். சரிங்களா? பிளஸ்னா இப்படி போடணும், மைனஸ்னா இப்படி போடணுங்கிற மாரி ஒரு ஃபார்மேட்டா மக் அப் பண்ணிற வேண்டாம். ரைட். நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே சொல்லியிருப்பேன். மேத்ஸ பொறுத்தவரைக்கும் எதையும் மக் அப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ரைட். நெக்ஸ்ட்ங்க. அடுத்த கேள்வி. செகண்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டினுக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்த 2 கேள்விக்கும் என்ன டிஃபரன்ஸ்? கமெண்ட்ல கூட சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. டவுட் இருந்தா கூட கேளுங்க. ரைட். ஃபர்ஸ்ட் பார்த்த 2 கேள்விக்கும் இந்த கேள்விக்கு என்ன வித்தியாசம்? என்ன ஒற்றுமை? முதல் 2 கேள்வி தொடர்ச்சியான எண்களுடைய பெருக்கல் பார்த்தோம். கூட்டல் பார்த்தோம், கழித்தல் பார்த்தோம். இந்த கேள்வியில பெருக்கல் இருக்கு. இவ்வளவுதான் விஷயம். ரைட். 2 × 3, 3 × 4, 4 × 5, 5 × 6 தொடர்ச்சியான நம்பர்ஸ்ங்களா?
அப்போ தொடர்ச்சியான எண்களுடைய பெருக்கல் அப்படிங்கிறது தான் இங்க விஷயம். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? கூட்டல் பார்த்தோம், கழித்தல் பார்த்தோம். இப்ப பெருக்கல்ல பார்க்கிறோம். நான் முதல்ல சொன்னதே தான். எப்படி வேணாலும் இருக்கலாம். தொடர்ச்சியான எண்களான்னு மட்டும் பார்த்தா போதும். அது கூட்டலோ, கழித்தலோ, பெருக்கலோ ஏதாவது வேணாலும் இருக்கட்டும். அண்ட் அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய நம்பர் எதுல வேணாலும் ஸ்டார்ட் ஆகலாம். 8ல கூட ஆரம்பிக்கலாம். ரைட். இப்போ 1/2 இன்டு 3 நான் பிரிக்கிறேன். எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, 1/2 மைனஸ் 1/3 நான் பிரிக்கிறேன். ரைட். நான் ஒரு ஸ்டெப் ஒண்ணு மட்டும் நான் எழுதி காமிக்கிறேன். அது புரிஞ்சிருச்சுன்னா மீதி எல்லாம் நம்மளால எழுதிற முடியும். 1/2 இன்டு 3 இல்லைங்க. 1/2 மைனஸ் 1/3 நான் பிரிக்கிறேன். எப்படி சார் அத பிரிக்கிறது அப்படின்னா, நான் பிரிச்சது சரியா தான் இருக்கா அப்படிங்கிறத மறுபடியும் கழிச்சு பார்த்துடலாமா? கழிச்சோம் அப்படின்னா 2 இன்டு 3 எல்சியமா? ரைட். இங்க 3ஆல பெருக்கணும். இங்கேயும் மேல 3ஆல பெருக்குனா 3. இங்க 2ஆல பெருக்கணும். மேலயும் 2ஆல பெருக்கணும் அப்படின்னா -2. அப்ப 3 - 2 1. 1/2 இன்டு 3. நான் என்ன எப்படி பிரிச்சேனோ அதே எனக்கு திரும்ப வந்துருச்சா? அப்ப நான் பிரிச்சது சரிதான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுதா? ரைட். சார் ஏன் சார் இப்படி பிரிக்கக் கூடாது அப்படின்னு யாருக்காவது தோணுதான்னு பாருங்க. 1/2 இன்டு 1/3 ஏன் சார் பிரிக்கக் கூடாது? இத பெருக்குனாலும் 1/2 இன்டு 3 தானே வரும் அப்படின்னு யாருக்காவது தோணுங்க. அது இந்த கேள்விய விட அடுத்த கேள்வியில சொன்னோம் அப்படின்னா புரியும். ரைட். ஏன்னா இந்த கேள்வியில மேல 1 இருக்கனால அது புரியாது சொல்றது. சரிங்களா? அடுத்த கேள்வியில ஏன் 1/2 இன்டு 1/3ன்னு பிரிக்கக் கூடாது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றேன். ரைட். ஸோ இங்கேயே கூட பேசிடலாம். இங்கேயே கூட நான் அத சொல்றேங்க. அதாவது இப்ப மேல 1 இருக்கனால 1/2 இன்டு 3 அப்ப 1/2 1/3ன்னு எழுதியிருக்கும். ஒருவேளை 1 இல்லாம 5/2 ஸ்கொயர் இன்டு 3 ஸ்கொயர் இருந்துச்சுன்னா எப்படி பிரிக்கிறது? 5 ரைட். இங்க மேல 1 இல்லாமங்க இப்படி இருந்துச்சு அப்படின்னா 5/2 ஸ்கொயர் இன்டு 3 ஸ்கொயர்னா எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, எப்பயும் ஒரே மாரி தான் பிரிக்கணும். 1/2 ஸ்கொயர் மைனஸ் 1/3 ஸ்கொயர். இப்ப உங்களால இத சொல்ல முடியுதான்னு பாருங்க. ரைட். 1/2 ஸ்கொயர் இன்டு 1/3 ஸ்கொயர்ன்னு எழுத முடியுமா? அந்த 5 எங்க எழுதுறது? இங்க எழுதுறதா? இங்க எழுதுறதாங்கிற பிரச்சனை வருதா? அப்போ மேல 1 இருக்கனால 1யும் பெருக்குனா 1 தான். அதனால இத எழுதுறதுல ப்ராப்ளம் இல்லைங்க. ஆனா இங்க மேல இந்த நியூமரேட்டர்ல நம்பர் வரும்பொழுது, அத மல்டிபிள்ல எழுத முடியாது 2யும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுதா? அப்படிங்கிறதுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிருக்கேங்க. ரைட். அடுத்த கேள்வியாவே இத நம்ம பார்ப்போம். ரைட். இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பிரிக்கிறோம் அப்படின்னா, 1/2 இன்டு 3 அப்படிங்கிறத 1/2 மைனஸ் 1/3ன்னு எழுதிட்டோமா? அடுத்து 1/3 இன்டு 4 அப்படிங்கிறத 1/3 மைனஸ் 1/4ன்னு எழுதலாமா? அடுத்துங்க 1/4 மைனஸ் 1/5 பிளஸ் எக்ஸெட்ரா போதும். 1/9 மைனஸ் 1/10 இங்க என்ன வந்திருக்குன்னு பாருங்க. மைனஸ் 1/3யும் பிளஸ் 1/3யும் கேன்சல். மைனஸ் 1/4ம் பிளஸ் 1/4ம் கேன்சல். அப்போ இதெல்லாம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் மிச்சம் இருக்குங்க. லாஸ்ட் நம்பர் என்ன சைனோட மிச்சம் இருக்குன்னு பாருங்க. லாஸ்ட் நம்பர் மைனஸோட இருக்கு. அது மட்டும் தான் மிச்சம் இருக்கு. மீதி எல்லாம் கேன்சல் ஆயிடுது. அத 2 மட்டும் எடுத்து எழுதலாம். சோ 1/2 மைனஸ் 1/10. சோ எல்சிஎம் 10 அப்படிங்கறத எடுத்தோம் அப்படின்னா இன்டு 5 10. அப்ப மேல இன்டு 5 5. சோ 5 மைனஸ் 1. 4/10 2/5ங்கிறது ஆன்சர். கிளியர்? ஸோ செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர் 2/5. இதை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க. இதில் தெரிய வேண்டிய விஷயமே இதுதான். இதை இப்படி பிரிக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சா முடிஞ்சு. எல்லாமே கேன்சல் ஆயிட்டு ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் மட்டும் தான் மிச்சம் இருக்கு. ஃபர்ஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டுக்கும் நடுவில் மைனஸ்ங்கிற சிம்பிள் இருக்கு. அதை எடுத்து ஆப்ரேட் பண்றோம். ரைட். இதை நோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு சில கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். எப்படி முதல் கேள்வியில் இன்னும் அடிஷனலாக கொஸ்டின்ஸ் பார்த்தோமோ அந்த மாதிரி இதே ஃபார்மேட்ல இருக்க கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ எல்லாருக்கும் புரியுது இல்லைங்களா? டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அப்பப்போ கேளுங்க. காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். ரைட். ஸோ நெக்ஸ்ட்டுங்க. இப்போ இதுல இன்னொரு கேள்வி நான் கொடுக்குறேன். ரைட். தேர்ட் கொஸ்டினாவே அதுதான் இருக்கு. அதையே டிஸ்கஸ் பண்ணுவோம். தேர்ட் கொஸ்டினுக்கும் செகண்ட் கொஸ்டினுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பாருங்க. தேர்ட் கொஸ்டினுக்கும் செகண்ட் கொஸ்டினுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ரெண்டும் ஒரே கேள்விதான். ரெண்டாவது கேள்வியும் மூணாவது கேள்வியும் ஒன்னே தாங்க. செகண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எக்ஸ்பிளைன் பண்றேங்க, கவனிங்க. அதாவதுங்க ஒன்றும் இல்லை. இதை நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படிங்கிறத பாருங்க. இதை எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம் அப்படின்னா 1/2 மைனஸ் 1/3 அப்படின்னு எழுதலாம். பிளஸ் 1/3 மைனஸ் 1/4 பிளஸ் 1/4 மைனஸ் 1/5 பிளஸ் லாஸ்ட்டுக்கு வந்துடலாம் 1/9 மைனஸ் 1/10. இப்படி பிரிச்சு எழுதியிருக்கோங்க. இப்போ மைனஸ் 1/3யும் பிளஸ் 1/3யும் கழிச்சா கேன்சல் ஆயிருதுங்க. மைனஸ் 1/4ம் பிளஸ் 1/4ம் கேன்சல் ஆயிடுதுங்க. மிச்சம் என்ன இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படியே இருக்கு 1/2. லாஸ்ட் நம்பர் மைனஸ்ங்கிற ஒரு சிம்பிளோட இருக்கு -1/10.
இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணி சொல்றாங்க. 2/5 அப்படிங்கிறது ஆன்சர். எல்லாருக்கும் புரிஞ்சுங்களா? ரைட், டவுட் கேட்ட உங்களுக்கு புரிஞ்சுச்சான்னு பாருங்க. ஏன்னா இதே தான் 3வது கேள்வி. இது புரிஞ்சாதான் அது புரியுங்க. அந்த பிரிச்சது புரியுதா அப்படிங்கிறது பாருங்க. சார் ஏன் சார் பிரிக்கணும்? பிரிக்காம எழுத முடியாதா சார் அப்படின்னு யாராவது யோசிச்சீங்கன்னா, நம்ம பிரிக்காம எழுதுறதா இருந்தா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நம்பருக்கு எல்லாம் எல்சிஎம் எடுத்து ஒரே மாதிரி நம்பரா பகுதியை மாத்தி தொகுதியெல்லாம் கூட்டலாம். ஒரு உதாரணத்துக்கு 1/3யும் 1/4யும் கூட்டணும்னா என்ன பண்ணும்? 3க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுத்தா 12. அப்ப 3 × 4 பிளஸ் 4 × 3 7/12ங்கிறது இதை கூட்டுவோம். சோ பகுதியெல்லாம் ஒரே மாரி ஆக்குறதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் தொகுதிய கூட்ட முடியும். அந்த மாரி இந்த பகுதிக்கெல்லாம் எல்சிஎம் எடுத்து கூட்டுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க. முதல்ல கேள்வியே நம்ம முழுசா எழுதல. கவனிக்க முடியுதான்னு பாருங்க. 5 × 6 வரைக்கும் அதே மாரி போய்க்கிட்டே இருக்குன்னா 6 × 7, 7 × 8, 8 × 9 அப்புறம் தான் 9 × 10. நம்ம முதல்ல அந்த கேள்வியவே அவ்வளவு பெருசா எழுதல. அப்போ அந்த நம்பருக்கெல்லாம் எல்சிஎம் எடுத்து கூட்டுறதுங்கிறது பெரிய விஷயம். அதனால தான் அத பிரிச்சு எழுதுறோம். புரியுதுங்களா? ஓகே. சோ இந்த கேள்விக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னாங்க, இதே இப்ப பொதுவா இந்த 3வது கேள்விய பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணணும் அப்படிங்கிறது பாருங்களேன். எல்லாத்தையும் கூட்ட சொல்லி கேட்கறாங்க. பகுதி எல்லாம் வேற வேறயா இருக்குது. என்ன பண்ணணும்? பகுதியெல்லாம் ஒரே மாரி எல்சிஎம் எடுத்து அதுக்கப்புறம் கூட்டணும். அது இவ்வளோ பெரிய நம்பருக்கு எல்சிஎம் எடுக்க முடியுமா? 2லிருந்து 132 வரைக்கும் எல்சிஎம் எடுக்க முடியுமா? முடியாது. இதுதான் போன கேள்வியில நம்ம பேசின விஷயம். இப்போ போன கேள்வியில தொடர்ச்சியான எண்களுடைய பெருக்கலாக குடுத்திருந்தாங்க. ஆமா தானே? 2 × 3, 3 × 4, 4 × 5, 5 × 6ங்கிற தொடர்ச்சியான எண்களுடைய பெருக்கல். இங்க அத பெருக்கியே குடுத்துட்டாங்க. பெருக்கியே குடுத்துட்டாங்க. இப்ப இந்த ஒரு கேள்வி நான் எப்படி மாத்துறேன்னு பாருங்களேன். அதாவது 2வது கேள்வி மாரி மாத்துறேன். 1/2 1 × 2ன்னு எழுதுறேன். பிளஸ் 1/2 × 3ன்னு எழுதுறேன். பிளஸ் 12 அப்படிங்கிறத 3 × 4ன்னு எழுதுறேன். பிளஸ் 1/20 அப்படிங்கிறத 4 × 5ன்னு எழுதுறேன். ரைட். எல்லாத்தையும் எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. கடைசிக்கு போயிடலாம். 1/132 11 × 12 132 ரைட். 10 × 11 110 11 × 12 132. அப்போ 11 × 12ங்கிற ஒரு ஸ்டெப் எழுதியிருக்கேன். எல்லாருக்கும் புரியுதா அப்படிங்கிறது பாருங்க. இந்த 3வது கேள்விய 2வது கேள்வி மாரி மாத்தி எழுதியிருக்கேன். ரைட். அததான் கேள்வியில எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப்பா குடுத்திருக்காங்க. 2வது கேள்வி மாரி குடுக்காம, 2வது கேள்வியில 2 × 3ன்னு சொன்னத பெருக்கி இங்க 6ன்னு குடுத்துட்டாங்க. 2வது கேள்வியில 3 × 4ன்னு சொன்னத 12ங்கிறத இங்க பெருக்கி குடுத்துட்டாங்க. எல்லாருக்கும் புரியுதா? ரைட். இதுக்கு மேல உங்களுக்கு தெரியும். எப்படி எழுதுவோம்? 1/1 மைனஸ் 1/2 பிளஸ் 1/2 மைனஸ் 1/3 பிளஸ் 1/3 மைனஸ் 1/4 பிளஸ் 1/4 மைனஸ் 1/5 பிளஸ் எக்ஸெட்ரா 1/11 மைனஸ் 1/12. இப்ப இதெல்லாம் கேன்சல் ஆகுது. ரைட். அப்போ 1 மைனஸ் 1/1 மைனஸ் 1/12 மட்டும் ஆன்சர் பண்ணா போதுமா? அப்ப 12 12 மைனஸ் 1 11/12 அப்படிங்கிறது ஆன்சர். சோ 11/12 அப்படிங்கிறது ஆன்சர். 2வது கேள்வியும் 3வது கேள்வியும் ஒண்ணுதான் அப்படிங்கிறது உங்களால புரிஞ்சுக்க முடியுதா அப்படிங்கிறது பாருங்க. ரெண்டாவது கேள்வியும் 3வது கேள்வியும் உங்களால புரிஞ்சுக்க முடியுதா அப்படிங்கிறது பாருங்க. 2ம் ஒண்ணுதான். அங்க பெருக்கி குடுத்திருந்தாங்க. இங்க பெருக்காம குடுத்திருக்காங்க. நீங்க ஒரு கேள்விய பார்த்த உடனே நீங்க என்ன யோசிக்கணும் அப்படின்னா, தொடர்ச்சியான எண்களினுடைய பெருக்கலா, கூட்டலா அப்படிங்கிறத தான் கவனிக்கணும் ஒரு கேள்வியில. ரைட். தொடர்ச்சியான எண்களினுடைய கூட்டலா, பெருக்கலா அப்படிங்கிறத தான் நீங்க கவனிக்கணுமே. அப்படி தொடர்ச்சியான எண்கள்ல இருக்கு அப்படின்னா, அத பிரிச்சு எழுதினா போதும். எல்லா ஸ்டெப்ஸும் அடுத்தடுத்து வந்துருங்க. ரைட். நெக்ஸ்ட் 4வது கேள்வி போலாங்க. சோ 4வது கேள்வி அதே மாரி கேள்வியா? 4வது கேள்வி கழித்தல்ல இருக்கு, ரூட்டுக்குள்ள இருக்கு. மொத்தத்துல அதே நம்பர் தான். 9, 8 தொடர்ச்சியான நம்பரா? 8, 7, 7, 6, 6, 5, 5, 4 எல்லாமே தொடர்ச்சியான நம்பரா? ரைட். அப்ப அதே கான்செப்ட் தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இங்க கத்துக்க போறோம். 1/√9 மைனஸ் √8 அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. இத கான்ஜுகேட் அப்படின்னு ஒண்ணு எடுக்க போறோம். இந்த மாரி இருந்துச்சு அப்படின்னா, கான்ஜுகேட் அப்படிங்கிறது ஒண்ணு பண்ணுவோம். கான்ஜுகேட் அப்படிங்கிறது என்னன்னாங்க,
ஒரு ரூட்ல இருக்கக்கூடிய நம்பரை பின்னத்துல இருக்கிறத பின்னம் இல்லாம எழுதுறதுக்கு பேர் தான் கான்ஜுகேட்னு சொல்லுவோம். அதாவது பின்னத்தை போக்கணும். 1/ல இருக்க இந்த 1/ல இருக்கிறது இல்லாம அதை மேல கொண்டு வரும். கான்ஜுகேட் எடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறது கவனிங்க. டினாமினேட்டர்ல பகுதியில இருக்கக்கூடிய நம்பர் சைனை மாத்தி மேலையும் கீழையும் பெருக்கணும். அப்ப √9 கூட்டல் √8 டிவைடட் பை √9 கூட்டல் √8. ரைட்? இப்போ மேல மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 1 into √9 plus √8 அப்படிங்கிறது √9 plus √8ஆவே இருக்குங்க. டிவைடட் பை இது a minus bங்கிற ஃபார்மேட்ல இருக்கு. இது a plus bங்கிற ஃபார்மேட்ல இருக்கு. அப்ப இதை a² minus b² எழுதலாமா? அப்போ √9 the whole square minus √8 the whole square. இந்த ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிரும், ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிருங்க. √9 plus √8 by 1 by 1 அப்படிங்கிறது போட்டாலும் ஒண்ணுதான், போடலைனாலும் ஒண்ணுதான். அப்போ √9 plus √8ன்னு சொல்லலாமா? √9 plus √8ன்னு சொல்லலாம். கான்ஜுகேட் எடுத்தா என்ன நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா இப்ப அதுல 5 நம்பர் கொடுத்துருக்கான். 5 நம்பருக்கும் நம்ம கான்ஜுகேட் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா டைரக்டா அந்த ஸ்டெப் நம்மளால எழுத முடியும். கான்ஜுகேட் எடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா, எல்லாருக்கும் தெரியும் சைன் மாறும்னு சொல்லுவீங்க. ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. அந்த 2ல எது சின்ன நம்பரோ அதுக்கு சைன் மாறும். ரைட்? ரைட். நான் நல்லா கவனிங்க தெளிவா. நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக் கான்ஜுகேட் பண்றதுல தப்பு. என்ன தப்பு பண்ணிடுவாங்க அப்படின்னா, சைனை மாத்தி பண்ணிடுவாங்க. சைன் மாறும். பிளஸ்ஸா இருந்தா மைனஸா மாறும், மைனஸா இருந்தா பிளஸ்ஸா மாறும். எதுக்கு அப்படின்னா சின்ன நம்பருக்கு. எதுக்குங்க? சின்ன நம்பருக்கு. ரைட். இப்போ இத கான்ஜுகேட் எடுத்தோம் அப்படின்னா √9 plus √8ன்னு எழுதலாமா? அடுத்து மைனஸ் ஆஃப் இதுக்கு கான்ஜுகேட் எடுத்தா என்ன வரும்? √8 plus √7 சொல்லலாமா? √8 plus √7. இந்த மைனஸ் சிம்பிள் முன்னாடி இருக்கு. அதனால மைனஸ் ஆஃப் பிராக்கெட்ல போட்டிருக்கேன். பிளஸ் இதனுடைய கான்ஜுகேட் என்ன வருங்க? அடுத்த நம்பர் √7 plus √6. என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு புரியுதுங்களா? சின்ன நம்பருக்கு சைனை மாத்துறாங்க. அது என்ன சைன்ல இருந்தாலும் சரி. ரைட். ஆனா இதை ஸ்டெப்பா எழுதணும் அப்படின்னா பெருசா எழுதுற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டெப் எல்லாம் ஒவ்வொரு இடத்துலயும் இதை பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அங்க என்ன நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா டைரக்டா நம்ம எழுதிடலாம். அடுத்துங்க. அடுத்து மைனஸ் ஆஃப் √6 plus √5 plus √5 plus √4. ரைட். இப்போ இந்த சைனை உள்ள கொண்டு போகலாம். மைனஸ் பிராக்கெட்ல போட்டிருக்கேன் இல்லைங்களா? ரைட். நல்லா நீங்க இந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் கூட போட்டு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நீங்க பிராக்கெட் போடல அப்படின்னாங்க கண்டிப்பா இந்த மைனஸா √8க்கு தான் கொடுப்பீங்க. √7 கொடுக்காம விட்டுருவீங்க. தப்பு பண்ணிருவோம். அந்த தப்பு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2 நம்பருக்கு நடுவுல மைனஸ் வரப்போகுது அப்படின்னா அதை மைனஸ் போட்டு பிராக்கெட்ல போட்டு எழுதலாம். அப்பதான் அடுத்த ஸ்டெப்ல இந்த மைனஸ் √8க்கும் இருக்கு, √7க்கும் இருக்குங்கிறது நமக்கு தெளிவா புரியும். ரைட். அப்போ √9 plus √8 மைனஸ் √8 மைனஸ் √7 பிளஸ் √7 பிளஸ் √6 மைனஸ் √6 மைனஸ் √5 பிளஸ் √5 பிளஸ் √4. இப்போ எதெல்லாம் கேன்சல் ஆகுது? இதுக்கு முன்னாடி பார்த்த கேள்வி கான்செப்ட் தாங்க. எதெல்லாம் மிச்சம் இருக்கு? √9 பிளஸ் √4. 9 ரூட்ல இருந்து வெளியெடுத்தா 3 கூட்டல் 4 ரூட்ல இருந்து வெளியெடுத்தோம் அப்படின்னா 2. 3யும் 2யும் கூட்டணும் அப்படின்னா 5 அப்படிங்கிறது இதனுடைய ஆன்சர். 4வது கேள்வியினுடைய ஆன்சர் 5. ரைட். அதே கான்செப்ட் என்ன எப்படி இருக்கு அப்படின்னா ரேஷியோல இருக்கு. அதாவது சாரி ரூட்ஸ்ல இருக்குங்க. ரைட். ரூட்ஸ்ல இருக்கு. ரூட்ல இருக்க நம்பர் எப்படி எழுதியிருக்குங்கிறது புரியுதா அப்படிங்கறத பாருங்க. சேம் கான்செப்ட் தான். ரைட். எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருக்கீங்க. அதாவதுங்க கான்ஜுகேட் எடுத்தது புரிஞ்சுங்களா? கமெண்ட்ல இன்டராக்ட் பண்ணுங்களேன். நம்ம இந்த கான்ஜுகேட் அப்படிங்கிற இங்க ஒரு ஸ்டெப் பண்ணோம் இல்லைங்களா? இந்த இடத்துல பண்ண ஸ்டெப் இது புரிஞ்சிருக்கா அப்படிங்கறது சொல்லுங்க. ஏன்னா இது புரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கேள்வியில வேற ஒண்ணுமே இல்ல. ரொம்ப சிம்பிளா பேசிடலாம். ரைட். ஓகேங்க. அதாவதுங்க கான்ஜுகேட் எடுக்கிறதுங்கிறது என்னன்னா நல்லா கவனிங்க. 1 divided by √9 minus √8ன்னு ஒண்ணு இருக்குங்க. இப்போ இது பின்னத்துல இருக்கா? இந்த பின்னமா இல்லாம மாத்துறதுக்கு பேரு தான் கான்ஜுகேட்டுங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாங்க பகுதியில டினாமினேட்டர்ல என்ன நம்பர் இருக்கோ அதே நம்பரை சைனை மாத்தி மேலையும் கீழையும் பெருக்கணுங்க. இப்போ மேல √9 கூட்டல் √8. ஏன் கூட்டல்ல போறேன்னா இங்க மைனஸ்ல இருக்கு அதனால கூட்டல். ஒருவேளை பிளஸ்ல இருந்தா மைனஸ் பண்ணி எழுதியிருப்பேன். டிவைடட் பை √9 plus √8 இதால பெருக்கணுங்க.
இப்ப பெருக்கும் பொழுது 1ஐயும் √9 கூட்டல் √8 பெருக்கும் பொழுது √9 கூட்டல் √8 அப்படியே தானே இருக்கும். 1ஆல பெருக்குனா மதிப்பு மாறாது, அப்படியே தானே இருக்கும். டிவைடட் பை இது இங்க a மைனஸ் b அப்படின்னு இருக்கு. இது a பிளஸ் b இருக்கு. a மைனஸ் b-யையும் a பிளஸ் b-யும் பெருக்கினாலும் சரி, ஃபார்முலாவா சொன்னாலும் சரிங்க, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னு சொல்லலாம். அந்த மாதிரி இத a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் அப்படின்னு எழுதுறோம். ரைட். இந்த மைனஸும் ரூட்டும் கேன்சல் ஆயிடுதுங்க. மைனஸும் ரூட்டும் கேன்சல் ஆயிடுதுங்க. அப்ப √9 கூட்டல் √8 டிவைடட் பை 9 மைனஸ் 8. 9 மைனஸ் 8ங்கிறது 1. அந்த 1 கீழே போட்டாலும் ஒண்ணுதான், போடலனாலும் ஒண்ணுதான். அப்ப √9 கூட்டல் √8ன்னு மாறுது. புரியுதுங்களா? இவ்வளவு ஸ்டெப் பண்ணி நம்ம எழுதுறதுக்கு பதிலா, இத்தனை ஸ்டெப் பண்ணி எழுதுறதுக்கு பதிலா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்ப ஒரு பின்னத்துல இருக்கக்கூடிய ஃபிராக்ஷனை, பின்னத்துல இருக்கக்கூடிய ரூட்ஸை நம்ம கான்ஜுகேட் பண்ணும் பொழுதுங்க, சின்ன நம்பருக்கு சைன் மாறுதுன்னு நான் சொல்லியிருக்கேன். இப்ப நான் அடுத்த நம்பருக்கு எழுதுறேன். அடுத்த நம்பர் 8 7 1 டிவைடட் பை √8 மைனஸ் √7. நான் என்ன பண்றேன், கான்ஜுகேட் எடுத்தா என்ன கிடைக்கும் அப்படின்னா √8 பிளஸ் √7ன்னு மாறும். இவ்வளவு ஸ்டெப் பண்றதுக்கு பதிலா என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, சைனை மாத்தி போட்டா போதும். அங்க என்ன நடக்குதுங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டெப் நான் எழுதி காமிச்சிருக்கேன். அப்ப சைனை மாத்தி எழுதணும் அப்படின்னா, சின்ன நம்பருக்கு சைனை மாத்தணும். சின்ன நம்பர் மைனஸ்ல இருக்கு, அதை பிளஸ்ன்னு மாத்தி எழுதியிருக்கேன். டிவைடட் பைல 8 மைனஸ் 7ன்னு இருக்கும். 8 மைனஸ் 7ங்கிறது 1. கீழே டிவைடட் பைல 1 போட்டாலும் ஒண்ணுதான், போடலினாலும் ஒண்ணுதான். அப்ப அதை √8 பிளஸ் √7 அப்படின்னு எழுதலாம். ரைட். இந்த கான்ஜுகேட் கான்செப்ட் எல்லாருக்கும் புரிஞ்சுங்களா? டவுட் கேட்டவங்களுக்கும் ரைட். இப்ப புரிஞ்சுங்களா கான்ஜுகேட் எடுத்தது என்னங்கிறது? ஏன் கான்ஜுகேட் எடுக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. பின்னத்தை ரிமூவ் பண்றதுக்காக தான் அதை மாத்துறோங்க. ஏன்னா பின்னமா வச்சு கணக்கு போட முடியாது இல்லைங்களா? நல்லா பாருங்க, அந்த கேள்வியை பாருங்களேன். கணக்கு போட முடியுமா அப்படிங்கறது நம்மளால. பின்னமா இருக்கு. அந்த பின்னத்தை ரிமூவ் பண்றதுக்காக தான் கான்ஜுகேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்க பண்றோம். ரைட். இப்ப மீதி இருக்க கேள்வி புரிஞ்சு இல்லைங்களா? டவுட் இல்ல? ரைட். கான்ஜுகேட்ல டவுட் கேட்டீங்க. இப்ப நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேங்க. மீதி இருக்கிறது புரிஞ்சுங்களா? அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவா தமிழரசி. ரைட். அடுத்துங்க, இப்ப நான் இன்னொரு 2 3 ரேண்டமான நம்பர்ஸ் கொடுக்குறேன். அதை கான்ஜுகேட் எடுத்தா என்ன வரும் அப்படிங்கறது சொல்லுங்க. இன்னும் ரேண்டமான நம்பர்ஸ் கொடுக்குறேன். அதை கான்ஜுகேட் எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும் அப்படிங்கறது சொல்லுங்க. √5 மைனஸ் √4. இதை கான்ஜுகேட் பண்ணா என்ன வரும்? சாரி, 1/ல √5 மைனஸ் 1/√5 மைனஸ் √4. இதை கான்ஜுகேட் எடுத்தா என்ன வருங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்க. 1/√5 மைனஸ் √4 கான்ஜுகேட் எடுத்தா என்ன வரும்? √5 பிளஸ் √4. ஓகேங்க. ஓகே, 5 பிளஸ் 4 நீங்க வந்து அந்த ரூட்டை போறது டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படின்னா 5 பிளஸ் 4ன்னு போடுறீங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். சரிங்களா? ரூட்டை டைப் பண்றது டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படின்னா 5 பிளஸ் 4ங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா அது √5 பிளஸ் √4 தான். சரிங்களா? ஓகேங்க. எல்லாரும் கரெக்டா சொல்லியிருக்கீங்க. நான் ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். யாரும் தப்பு பண்ண மாட்டீங்க அப்படிங்கிறத நம்புறேன்.